சார் ஆடுறேன். குடிக்கார சார் ஏறு. உள்ள கேக்குறேன் சார் என்னை விட்டுருங்க சார். ஐயோ சேது அவனுங்க கூட்டிட்டு போயிட்டானுங்களே, இப்ப என்ன பண்றது? இத உடனே ஸ்னேகா மேடம் கிட்ட சொல்லணுமே. அப்போ அவங்க மலையில இருந்து விழுந்த தகவலை உங்களுக்கு யார் சொன்னா? எப்படி சம்பவம் நடந்த ஸ்பாட்டுக்கு போன? எனக்கு சம்பவம் நடந்த இடத்துல இருந்து யாரோ போன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அங்க போனேன். அந்த அன்னோன் பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் சொன்னனே அன்னோன் பர்சன். அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? அப்புறம் எப்படி அந்த அன்னோன் பர்சனுக்கு உங்க நம்பர் தெரியும்? சொல்லுங்க ஸ்னேகா, உங்க நம்பர் அவங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க, உங்க போன் நம்பர் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எப்படி உங்களை ரீச் பண்ணாங்க? இது பாருங்க, நீங்க தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. எதுவா இருந்தாலும் நாங்க எஸ்பி கிட்ட பேசிக்கிறோம். வாங்க டேட் போலாம். ஸ்னேகா, நம்புறீங்களா? நாங்க இல்லன்னு சம்பந்தப்பட்ட இடத்துலதான் அவங்க உங்களை பாக்கலன்னு சொன்னாங்களே தவிர நீங்க தள்ளி விடலன்னு சொல்லவே இல்லையே. நீங்க மறைஞ்சிருந்து கூட சிந்துவை தள்ளி விட்டுருக்கலாம்ல. ஏதான் தள்ளி விட்டீங்கன்னு கூட தெரியாம சிந்து கீழே விழுந்திருக்கலாம்ல. டாடி, இவர் வேணும்னே என்ன ப்ளேம் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேல இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. மிஸ்டர் சஞ்சய், this is too much. எஸ்பி சொல்லியும் கேட்காம என் பொண்ண கேள்வி மேல கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துறீங்க. நான் ஒரு நாள் இதை பொறுத்துக்க எஸ்பி சார், கண்டிப்பா உங்க மேல நான் கேஸ் ஓகே இந்தாங்க சார். தமிழ் செல்வம், நாளைக்கு உனக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் வரும் சார். ரெடியா? என்ன சஞ்சய், உன் டீம்ல எல்லாரும் அடியாள் மாதிரி இருக்காங்க. அதான் செய்யறாங்க. ஒரு ஹையர் ஆபீசர் சொன்னா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் உனக்கு நாளைக்கு மெமோ